விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார். முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன. அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை. பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி, இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம்தான் எனக்கு கேட்கிறது என்றார். பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார். மோசேக்கு சினம் மூண்டது. அவர் தம் கையில் இருந்த பலகைகளை மலையடி வாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான பொடியாகும் மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்கள் குடிக்க செய்தார். பின்னர் மோசே ஆரோனை நோக்கி, இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேர செய்துவிட்டீரே என்று கேட்டார். அதற்கு ஆரோன், என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம். இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே. அவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும், எங்களை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர். நானும் அவர்களிடம், பொன் அணிந்திருப்பவர்களை கழற்றி தாருங்கள் என்றேன். அவர்களும் என்னிடம் தந்தனர். நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார். மறுநாள் மோசே மக்களை நோக்கி, நீங்கள் பெரும் பாவம் செய்துவிட்டீர்கள். இப்போது நான் மலைமேல் ஏறி ஆண்டவரிடம் செல்லப் போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார். அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஐயோ, இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்து விட்டார்கள். இப்பொழுதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தரலும், இல்லையேல் நீர் எழுதிய நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரோ மோசேயிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன். நீ இப்போது புறப்பட்டு போ. உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல். இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்புக்கு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பு ஏறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றை எல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன். உலகம் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. படிப்படியாக வளருவோம், சமூகத்தில் தாக்கத்தை நிகழ்த்துவோம். பெரும்பாலான நிறுவனங்களில் முன் அனுபவத்திற்கும் திறமைகளுக்குமே மதிப்பளிக்கப்படுகிறது. காரணம், லாபம் என்ற ஒற்றை சொல்லை மட்டுமே மையமாக வைத்து நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து பிழைப்பு நடத்துகின்றன. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த முன் அனுபவமும் நற்செய்தி அறிவிப்பிற்கான திறமையும் இல்லாத எளியவர்கள்தான் தேர்ந்தெடுத்தார் இயேசு. இது ஒரு சிறிய தொடக்கமே. ஆனால் திரு அவை ஆலமரம் போல
உலகெங்கிலும் கிளை பரப்பியதற்கு காரணம் திருத்தூதர்கள் மற்றும் சீடர்களின் கடுகு விதையாகவும் புளிப்பு மாவாகவும் மாறியது என்றால் அது மிகையாகாது. எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் தலைவரின் இறப்பிற்கு பின் தடுமாறுவது உண்டு. சில அமைப்புகள் இருந்த சுவடே தெரியாமல் அழிந்து விடுகிறது. இதற்கெல்லாம் விதிவிலக்காக இருப்பதுதான் இயேசு ஏற்படுத்திய திரு அவை என்னும் நம்பிக்கை குழுமமாகும். நமது சீடத்துவ வாழ்வு கடுகு விதை போல இம்மண்ணில் தாக்கங்களை ஏற்படுத்தி திரு அவையை வளப்படுத்துவோமா? நன்றி.